இன்னைக்கு நாளேடுகளில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு செய்தியை பற்றி சுருக்கமாக பேசலாம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 62 இந்திய சீன போர் பற்றிய ரகசிய அறிக்கையினுடைய சில பகுதிகள் இணையதளத்தில் வெளியாகிருக்குது. இந்த இந்த ஆவணத்தை இணையத்தில் தடுக்கிறதுக்கு இந்தியா நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்குது. இந்த நடவடிக்கைக்கு பதில் ஆவணத்தை பொதுமக்கள் பார்வைக்கு வச்சிடலாம், அதிலிருந்து பாடங்கள் கற்பதற்கு இது உதவும் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா தலையங்கமில் இருக்கிறாங்க. ஹிந்து ஆங்கில நாளிதழில் நாடாளுமன்ற தேர்தலில் யூபியினுடைய முக்கியத்துவம் பற்றி தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. 80 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாக யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை நரசிம்மராவ் உடைச்சாரு. 91 தேர்தலில் காங்கிரஸ் 5 தொகுதிகளை தான் அங்கே ஜெயிச்சது, ஆனால் ஆட்சி அமைச்சது. மோடி வருகையால் யூபி மீண்டும் முக்கியத்துவம் பெற்றுவிட்டது வாரணாசியில் போட்டியிடுவதன் மூலமாக அப்படின்னு சொல்லி ஹிந்து தலையங்கமில் இருக்குது. டெக்கான் கிரானிக்கலில் ராகுல் காந்தியோடைய பேட்டி பற்றி தலையங்கமில் இருக்கிறாங்க. இந்த பேட்டி மதவாத எதிர்ப்பு கட்சிகள் தேர்தலுக்கு பின்னால் காங்கிரஸ் கூட்டணியில் இணைவதற்கு அடித்தளமாக அமையும் அப்படின்னு தலையங்கம் சொல்லுது. இந்து தமிழ் இதுவே முன்மாதிரி ஆகட்டும்னு பீகார் மாநிலத்தின் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் ஒரு சர்வதேச நிறுவனமாக அதை மாற்றுவதற்கு மத்திய அரசு முடிவெடுத்திருக்கிறதை பற்றி தலையங்கமில் இருக்கிறாங்க. இது பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய பீகாருக்கும் நல்லது, கல்வித்துறைக்கும் நல்லது அப்படின்னு ஹிந்து தமிழ் சொல்லுது. தினத்தந்தி சிட்டுக்குருவியை காப்பாற்ற வேண்டியதன் அவசியம் பற்றி தலையங்கமில் இருக்கிறாங்க. இது தவிர தினமணியில் இன்றைக்கு என்னை தோற்கடிக்க ராஜபக்சே ஸ்டாலின் சதி அப்படின்னு ஒரு தலையங்கம், ஒரு செய்தி இருக்குது. வைகோ சொன்னதாக நேற்று அவர்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் பேசும்போது விருதுநகரில் என்னை தோற்கடிப்பதற்கு ராஜபக்சேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஸ்டாலினும் சதி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போ அவர் வெற்றி பெறட்டும்னு சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விரும்புதா? தமிழக முதல்வரும் சதி செய்கிறாருன்னு அவர் ஏன் அங்கே சொல்லலை அப்படிங்கிறது புரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவர் என்ன நோக்கத்தில் சொன்னாருன்னு தெரியல. ஆனால் தேர்தலில் எதிர்த்து ஒருத்தருடைய வெற்றி வாய்ப்பை தடுக்கிறது அல்லது அவங்களுக்கு எதிரான பிரச்சாரம் செய்கிறது, களப்பணியாற்றுறதெல்லாம் இயல்பான ஒன்று தான், தேவையான ஒன்று. ஆனால் சதி செய்கிறதுன்றது அது ஏதோ ஒரு பின்னணி இருக்குது. சதின்றது ஒரு ஆரோக்கியமானது இல்லை. சதின்றது ஏதோ ஒரு செய்யக்கூடாத ஒரு செயலை செய்கிறாங்க. ஆக ஒரு தேர்தல் நடைமுறைகளுக்கு மாறாக அவங்க ஒரு ரகசியமான ஏதோ ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க. அந்த திட்டம் அவருக்கு அரசியல் ரீதியான பாதிப்பு இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவரை குறி வச்சு ஏதோ செய்கிறாங்கன்றதனுடைய செய்தியாக தான் அதை பார்க்க முடியும். ஆக அந்த வகையில் அவர் சொல்கிறத வச்சு பார்க்க சொல்ல ராஜபக்சேவுக்கும் ஸ்டாலின் அவர் சொல்கிற அந்த குற்றம் சாட்டப்படுகிறவர்களுக்கு ஏதோ உறவு இருக்கலாம், அல்லது அவர்களுக்குள்ள ஏதாவது சேர்ந்து ஒரு சதி திட்டம் ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு தனிப்பட்ட முறையில் செய்கிறாங்கன்றது தான் அது செய்தியாக இருக்க முடியும். இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தலில் ராஜபக்சே மாதிரி இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகளை பயன்படுத்தி ஏதேனும் சதிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கா? நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அப்போ அதில் அவர்களோடு ஒத்துழைக்கக்கூடிய நபர்கள் யாராக இருக்க முடியும்? ஒவ்வொரு நாடும், இப்போ அமெரிக்கா இருக்குன்னா சிஏஏ அவங்களுடைய உளவு ஸ்தாபனம் மூலமாக இங்கே பல்வேறு வேலைகளை செய்கிறாங்க. அதுமாதிரி ரஷ்யன் அவங்களுடைய உளவு ஸ்தாபனம் மூலமாக இங்கே பல்வேறு வேலைகளை செய்கிறாங்க. அவங்களுடைய வர்த்தக நோக்கமாகவும் இருக்கலாம், இங்கே இருக்கிற அரசியல் மாற்றமாகவும் இருக்கலாம். அதே மாதிரி தான் இலங்கை அதிபர் ராஜபக்சே தொடர்ந்து அவர் போர்க்குற்ற நடவடிக்கைக்கு ஆட்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியிலையும் அவங்க லாபி பண்ணுறாங்க. எல்லா கட்சியிலையும் அவங்களுடைய உளவாளிகளே இருக்கிறாங்க அப்படிங்கிறது அனைவரும் தெரிந்த விஷயம்தான். இதில் பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் திமுகவோட அரவணைப்பில், திமுகவோட ஆதரவில், காங்கிரஸுடைய கூட்டில் நடந்தது தான் இலங்கையில் நடைபெற்ற மிகப்பெரிய போர்க்குற்றங்கள். இதுவும் அனைவரும் அறிந்த ஒன்று. தொடர்ந்து அவர்கள் ராஜபக்சேவனுடைய கரத்தை, அவருடைய நடவடிக்கையை ஆதரித்து தான் காங்கிரஸ் கட்சியினுடைய வெளியுறவு கொள்கை நாளது வரை இருந்திருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த வெளியுறவு கொள்கையை தான் திமுகவும் ஆதரித்து வந்திருக்கு. இப்போ தான் அவங்க வெளியே டெசோன்னு எல்லாம் சொல்கிறாங்க. இந்த டெசோவை கூட அப்படியான ஒரு நடவடிக்கையின் ஒரு பகுதியாகத்தான் பலரும் பார்க்குறாங்க. அதனால் வைகோவனுடைய குற்றச்சாட்டில் உண்மை கொஞ்சம் இருக்கலாம் என்று நிச்சயமாக நான் சந்தேகிக்கிறேன். அது வைகோ அவர்கள் ஒரு பெஸ்ட் பார்லிமெண்டேரியன், அதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அவர் நாடாளுமன்றத்திற்கு சென்றால் இலங்கை தமிழர்களுக்கான ஒரு போர்க்குரலை மிக சிறப்பாக எதிரொலிப்பார். இந்த தேர்தல் மட்டுமல்ல, கடந்த தேர்தலில் கூட வைகோ அவர்கள் குறிவைத்து தோற்கடிக்கப்பட்டார் என்பதற்கு காங்கிரஸ் கட்சி எங்கே யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, வைகோ ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் திடீர்னு மாணிக் தாகூர் அப்படிங்கிற ஒரு களமிறக்கி அங்கே அவர்கள் வைகோவை தோற்கடித்தார்கள். இது மாதிரி பல நேரங்களில் வைகோவுக்கு எதிரான இந்த மாதிரியான சதிகள் நடைபெற்று வருகிறது.
இந்த முறை அவர் கூறியிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுல கொஞ்சம் உண்மை இருக்கலாம் என்றுதான் நாங்கள் எல்லாம் கருதுகிறோம். நாம் தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.